திமுக தாவேகாவுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கறத விஜய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை நான் பார்க்கறதே இல்லை. அவர் சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பார். அவருக்கு சொல்ல தெரிஞ்சது மட்டும் தான். எழுதி கொடுத்தது படிச்சுட்டு இருக்கார். தனி மனிதனை பேசி அவதூறாக பேசுவது மட்டும்தான் அரசியல் நினைத்து கொண்டிருந்தால் அது எப்படி அந்த கட்சி நடக்கும்னு தெரியும். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னைக்கு ஆலோசனை நடத்துறீங்க, என்ன மாதிரிலாம் ஆலோசனை இருந்தது? ஆலோசனை நடத்துகிறேன். நான் மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருந்தேன். ஏனென்றால் மாநில தலைவர் அவர்கள் தொடர் சுற்றுப்பயணத்தில் இருந்த காரணத்தால் நானும் பல வேலைகளாக என்னுடைய கலைத்துறை பயணத்தில் சில படங்களை முடித்துக் கொடுப்பதாகவும் 27ஆம் தேதி ஒரு ரிலீஸ் இருக்குது, அந்த பணிகளை பார்த்து கொண்டிருந்தால் இப்போ சந்திக்க முயலாமல் சென்று விட்டது. ஆக சந்தித்து இந்த தேர்தலை சந்திக்கும் முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். என்னோட 22 ஆண்டுகள் என் அரசியல் அனுபவம், 17 ஆண்டுகள் சமத்துவ மக்கள் நடத்தியிருக்கிறேன். அதை இணைத்திருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த தேர்தலில் எப்படி பொறுப்புகள் இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஏனால் பொறுப்புகள் இருந்தால்தான் அவர்கள் வேகமாகவும் துரிதமாகவும் உண்மையாகவும் உழைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அந்த பொறுப்புகளை உடனடியாக அறிவிக்குமாறுன்னு கேட்டுக்கொண்டேன். அது தவிர மற்றவை ஜென்ரலாக என்னென்ன நடக்குது, யார் யார் எப்படி இந்த இயக்கத்தை இன்னும் வலுப்படுத்துகிற தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வலுவாக இருக்க வேண்டும், ஏற்கனவே இருக்கின்ற வலுவை எப்படி மேலும் சிறப்பாக எடுத்து சென்று இந்த தேர்தலில் மோடிஜி அவர்கள் எவ்வாறு மத்திய அரசு மாநில அரசிற்கு இங்கே தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் திட்டங்களை செய்திருக்கிறார்களோ அதை வலியுறுத்தி நாம் பயணித்தாலே இந்த தேர்தல் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கட்சியை கலைத்து பாஜக இணைத்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மனைவி போட்டியிட்டு இருந்தாங்க விருதுநகர் தொகுதியில். ஸோ நீங்கள் இல்லை உங்கள் சார்ந்தவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நான் போட்டியிடலைன்னு நான் சொல்லிட்டேன். என்னை சார்ந்தவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவரும் வர வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். விஜய் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கை கோட்பாடு இதுவரை எங்கேயும் சொல்லலை. அவர் உறக்க பேசி ஏதோ கருத்துக்களை சொல்வதாக நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அவர் பாலிசி ஹஸ் டு பி அனௌன்ஸ். மக்களுக்கு என்ன புதிதாக செய்ய போகிறார் என்று சொல்ல வேண்டும். இப்போ இந்த அரசு சந்தித்திருக்கின்ற கடனை எப்படி அடைக்க போகிறாரு, அதை எப்படி மேற்கொண்டு கடனை வாங்கி பொருளாதார அடிப்படையை உயர்த்துவதற்கு அதை பயன்படுத்தி இந்த கடனை அடைக்க முடியுமா, இதுக்கெல்லாம் திட்டம் வச்சிருக்காரா? ஸோ லெட் them ஸ்பீக் பாலிசிஸ் தென் டாக்கிங் பாலிடிக்ஸ் now. we need better governance அப்படின்னு சொன்னால் உன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொன்னால் நீங்கள் கருத்துக்களை சிறப்பாக சொன்னால் நல்லாயிருக்கும். தனி மனிதனை பேசி அவதூறாக பேசுவது மட்டும்தான் அரசியல் நினைத்து கொண்டிருந்தால் அது எப்படி அந்த கட்சி நடக்கும்னு தெரியும். திமுக தாவேகாவுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கறத விஜய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை நான் பார்க்கறதே இல்லை. அவர் சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பார். அவருக்கு சொல்ல தெரிஞ்சது மட்டும் தான். எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு இருக்கார்.